அதே போல அவர்கள் இந்த ஒரு உண்மையான குழப்பமான அன்றாட வாழ்க்கையில மனுஷன் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கான். எந்த மனுஷனை பார்த்தாலும் ஒரு குழப்பம் இருக்கணும், ஒரு கஷ்டம் இருக்கணும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கான். அவனுக்கு இந்த சோசியல் மீடியா உதவி செய்யணும்னு பார்த்தா 1% கூட உதவி செய்யாது. 1% உதவி செய்யாது சோசியல் மீடியா. எந்த வீடியோ பார்த்தும் உங்களுக்கு ஆத்மால வர பிரச்சனையை நீங்க தீர்க்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற அந்த சம்பவத்துக்கும் சோசியல் மீடியாவில நம்ம பாக்குறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அது எந்த வகையிலும் நமக்கு உதவி செய்கிறதும் இல்ல. உண்மையான சந்தோஷம் எங்க வருது? குடும்பத்துக்குள்ள வர்றோம். சகோதர சகோதரி, அம்மா அப்பா, நம்ம சுற்றி இருக்கிற குடும்பங்கள், நண்பர்கள், சபை உறுப்பினர்கள், இவங்களோடு தான் நம்ம பழகிறதெல்லாம். யார்த்தையும் பேச மாட்டேங்கிறான். சர்ச்சைக்கு போறோம் அப்படியே வந்துடுறாங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம் அப்படியே வந்து பேசவே மாட்டேங்கிறான். ஏன்? அவன் சோசியல் மீடியால முகம் தெரியாத முகத்திட்டே பேசிட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒரு சந்தோஷம், ஏதோ ஒன்று அவனுக்கு அங்க கிடைக்கிறதுனால உண்மையானதை மறந்து, உண்மையான உறவுகளை தொலைத்து, உண்மையானதை இன்னைக்கு எல்லாருமே தொலைத்து கொண்டு பொய்யான ஒன்றை தேடுகிறோம். உண்மையான நம்ம அடையாளத்தை தொலைத்து கொண்டு பொய்யானதை இன்னைக்கு நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம்.